உலகத்தையே ஆட்சி செஞ்ச இங்கிலாந்து மன்னர் முன்னாடி ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, நீ தொடர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுற இங்கிலாந்தோட மன்னராக இருக்கலாம், இல்லை நீ நல்ல காதலனாக இருக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனில் அவர் எதை சூஸ் பண்ணார்? காதல் மன்னன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை தான். ஆனால் நிஜமாவே யார் காதல் மன்னன் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக நிலப்பரப்பில் 25% அப்போ இங்கிலாந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கிற ஒரு ராஜா அவர் தான் 8th எட்வர்டு. அவர் ராஜா ஆகிறாரு. ஒரு சின்ன நியூஸ் பைய வெளியே தெரிய வருது. பத்திரிக்கைக்காரங்களாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பத்திரிக்கைக்காரங்க ஆகா இது ராஜ விஷயத்தை நம்ம ஈஸியாக சொல்லக்கூடாதுங்கிறக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் வெளிக்காட்டிக்கிறாமல் அப்படியே அதை கொஞ்சம் ரகசியமாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலாந்து நாட்டோட பிரதமருக்கு இந்த தகவல் தெரியுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உளவு அமைப்புகள்லாம் இருப்பாங்களே, எம்ஐலேருந்து இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு ஆளுகளெல்லாம் மன்னரை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க, ஆமாம் நீங்கள் கேட்ட தகவல் நிஜம்தான். ஸோ எல்லோரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி கடைசி இங்கிலாந்து நாட்டு ராஜாவை, இங்கே வாப்பா ராஜா, இங்கே உட்காருங்க, யார் அந்த பொண்ணு, ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொண்ணை காதலிக்கிறது ஒரு ராஜாவாக இருந்தால் கூடாதுன்னு சொல்லுது இங்கிலாந்தோட சட்டம். அந்த பொண்ணு யார் அப்படின்னா, வேலி சிம்ப்சன் அப்படின்னு சொல்கிற அந்த பொண்ணு அமெரிக்கா நாட்டுக்காரங்க. இது பிரச்சனை. ஏன்னா இங்கிலாந்தோட ரத்த சம்பந்தம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க இங்கிலாந்துக்காரங்க கிடையாது. ஒன்று, அவங்க அமெரிக்காக்காரங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டைவர்ஸ் ஆகி இப்போ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்தோட சட்டம், அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்தோட அந்த சர்ச்சு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு டைவர்ஸ் ஆகி அந்த டைவர்ஸ் ஆகப்பட்ட, இப்போ ஒரு கணவனுக்கு டைவர்ஸ் ஆகுது, அந்த மனைவி உயிரோடு இருக்காங்க அப்படின்னா இவர் மறு கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்க நாட்டு சட்டம் படி. அப்போ இங்கிலாந்து நாட்டு அரசன் தான் அந்த சர்ச்சுக்கே ஹெட்டு. அந்த பொண்ணு என்ன, சிம்சனுக்கு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 2 டைவர்ஸ் ஆகிருக்கு. அவங்க வேறு உயிரோடு இருக்காங்க. அப்போ அவங்க கல்யாணம் பண்ண முடியாது இங்கிலாந்து சட்டம் படி. ஒன்று அமெரிக்காக்காரங்க, 2 இந்த பஞ்சாயத்து. என்னடா, இன்னொன்று அவங்க ராயல் குடும்பமும் கிடையாது. இங்கிலாந்து நாட்டுக்கே அவங்க ராணியாக போகிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க ராயல் பிளட். அவங்க ஏதாச்சும் மன்னர் குடும்பமோ ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த யாரும் கிடையாது, ஒரு சாதாரண ஆள். இவ்வளவு சிக்கல் இருக்குது. உட்கார வச்சு பேசுகிறாங்க இங்கிலாந்து நாட்டு ராஜாவை. அவர் ஒரே போடா போட்டார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த பொண்ணு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கு. எப்போ டைவர்ஸ் அது கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன். அதோட டைவர்ஸு கல்யாணம் பண்ண போறியா, என்னடா சொல்கிற அப்படின்னு உட்காந்து வச்சு பேசுனா கடைசி அவர் மன்னர் ஒரு ஐடியா கொடுத்தார். சர்ச்சுக்கே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா அப்படின்னா, அது ஒரு மெத்தட் இருந்திருக்கு. ஒரு ரேங்க் அடிப்படையில், அந்தஸ்து அடிப்படையில் உயர்வு தாழ்வான 2 பேருக்கு இடையில் திருமணம் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மன்னர் குடும்பத்துக்காரங்களுக்கு ஒரு சாதாரண பொண்ணுக்கும் திருமணம் நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் எந்த பொறுப்போ பதவியோ பட்டமோ எந்த அந்தஸ்தும் கிடையாது. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு மன்னராகிற உரிமையும் கிடையாது. ஸோ எனக்கு அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிற விரும்புகிறேன், மற்றபடி எனக்கு இந்த பொறுப்பு கிருப்பெல்லாம் என் அடுத்த தலைமுறைக்கெலாம் வேணாம் அப்படின்னு அவர் சொல்லி பார்க்குறாரு. அதையும் இங்கிலாந்து அரசாங்கம் ஒத்துக்கலை. ஸோ ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாரு. மன்னராகி அப்போ தான் 1 வருஷம் ஆகுது. இன்னும் அவருக்கு முடிசூட்டு விழா கூட வைக்கலை. ஏன்னா 36 மன்னர் ஆகிறார். 37 மேலே தான் அவருக்கு முடிசூட்டு விழா. இங்கிலாந்து நாட்டில் முடிசூட்டு விழா ரொம்ப கிராண்டாக டிவிலலாம் லைவ் போடுற மாதிரி காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கூட இன்னும் பண்ணலை. இவர் மன்னருங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியக்கூட செய்யாது அந்தளவு உலக அளவில். சரியா, ஏன்னா முடிசூட்டுலாம் பண்ணலை. இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு சிச்சுவேஷன். அவர் அறிவிக்கிறாரு, எனக்கு மன்னர் தேவையில்லை, நான் மன்னராக இருந்து ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. என்னோட காதல் முன்னாடி இங்கிலாந்துக்கு மன்னராக இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1936 அவர் மன்னர் பதவியை ரிசைன் பண்ணார். சாதாரண கவுன்சிலர் பதவிக்கே இங்கே ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் உண்மையாக சொன்னால் உலகத்தில் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறதுன்னு இந்த இங்கிலாந்துக்காரங்க தான் உலகத்தையே ஆண்டாங்க. அந்த இங்கிலாந்து நாட்டுக்கு நீங்கள் ராஜானா நீங்கள் உலகத்துக்கே ராஜான்னு அர்த்தம். எதுவும் வேணாம், என் காதல் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த மன்னர் எனக்கு உண்மையாக வருத்தத்தோடு மறுநாள் அவர் ரேடியோலாம் பேசுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாம் ஓகே, ஆனால் எல்லாத்தையும் விட அந்த பொண்ணோட காதல் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணுறார். உலகமே அதிர்ந்து போச்சு. இங்கிலாந்து நாட்டு ராஜா பொறுப்பு ஒரு காதலுக்காண்டி எப்படி ஒருத்தன் கைவிட்டுருக்காங்க. அதோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைவர்ஸுக்கு அந்த பொண்ணு அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல, மறு வருஷம் டைவர்ஸ் சக்ஸஸ் ஆகுது. அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அந்த பொண்ணை திருமணம் பண்ணி அவர் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டார். ஒட்டுமொத்த அந்த இங்கிலாந்து குடும்பம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் திறந்துட்டு அவர் ஃப்ரான்ஸில் போய் வாழ்ந்தார். மறு வருஷம் அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஹிட்லர் சில ஆளுகள்லாம் போய் சந்திச்சாங்க. அதனால் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. அவர் இது ஜெர்மனியோட சிம்பதி. ஏன்னா
அவர் விரும்பின பொண்ணு வந்து நாசி படையில் சிம்பதி உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்தளவு உண்மை நமக்கு தெரியலை. இவங்க ஜெர்மனி வந்து இது ஃப்ரான்ஸை கைப்பற்றின உடனே அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணால் ஸ்பெயினுக்கு போயிட்டாங்க. இன்னும் இப்படிலாம் சொல்கிறாங்க, அந்த ஜெர்மனி படைக்கு வந்து இந்த மன்னனை, அதாவது மன்னனை பதவியை திறந்துட்டு இருக்கிறவனை கடத்தி வச்சுக்கிட்டோம்னா இங்கிலாந்து டிமாண்ட் பண்ணி நிறைய விஷயம் கேட்கலாம். இந்த விஷயத்தை மோப்பம் பிடிச்ச வின்சென்ட் சர்ச்சில் என்ன பண்ணார்னா, இவர் தூக்கிட்டு போய் வெஸ்ட் இண்டீஸில் பகாமாஸில் கவர்னராக ஒரு 5 வருஷம் போட்டிருந்தார். அந்த பதவியையும் 45 அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ கடைசி வர அவர் மனைவிக்காண்டியே அவர் ஃப்ரான்ஸில் வாழ்ந்தார். அவரோட அனுபவங்கள்லாம் புத்தகமாக கூட அவர் எழுதியிருக்காரு. ஸோ அவங்க மனைவியோட தான் வாழ்ந்தாங்க. அவங்க கடைசி அதிகமான காலம் ஃப்ரான்ஸில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவர் அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வரவே இல்லை. இங்கிலாந்தும் அழைக்கவே இல்லை. அவங்களோட அம்மா மரணத்துக்கு, அவங்களோட தம்பி மரணத்துக்கு இங்கிலாந்துக்கு போனார். கிட்டத்தட்ட 37 கல்யாணம் பண்ணவர் 30 வருஷம் கழித்து 1967 தான் அந்த குடும்பம் இன்வைட் பண்ணது ஒரு நிகழ்வுக்காண்டி போனாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரான்ஸில் இருக்கும்போது நம்ம அந்த மன்னன் இறந்து போயிட்டார். அவரோட உடம்பை இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த ராயல் ஃபேமிலி புதைக்கிற இடத்துல புதைச்சாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க மனைவி இறந்து போனப்போ அவங்களோட உடம்பையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கிலாந்தில் அவருக்கு அருகில் தான் அடக்கம் பண்ணாங்க. இப்படி இந்த புகழ்பெற்ற காதல் இத்தோட முடிவடையுது. ஸோ நம்ம ஒரு உலகின் மகத்தான பெரும் பொறுப்பில் இருந்த நபர், அந்த பொறுப்புக்கு வந்து காதலுக்கு முன்னாடி இது ஒரு துச்சம் அப்படின்னு துறந்த நபரை காதலர் வாரத்தில் அறிமுகப்படுத்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.